வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2ல் 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவையும் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வட்டம் இருக்குது, அதனுடைய ஆரம் எவ்வளோ இருக்குன்னா 70 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த வட்டத்தை நம்ம 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதியில் பிரிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு வட்டம் 5 சம பகுதியில் பிரிச்சிட்டோம். இந்த படம்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியுதுக்காக நான் போட்டிருக்கேன். சரியா? எத்தனை பகுதி? 1 2 3 4 5. ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியோட பரப்பையும் கண்டுபிடிக்கணும். இதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும், எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஆனால் எல்லாமே எப்படி இருக்கும்? சமமாகத்தான் இருக்கும். ஏன்னா எப்படி இது பண்ணியிருக்கோம்? சம அளவுகளை தான் பிரிச்சிருக்கோம். அப்போ ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரியா? நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பரப்பளவு கண்டுபிடிக்க. அப்போ நமக்கு மைய கோணம் வேணும். மைய கோணம் பாருங்க, மைய கோணம் பாருங்க. இது என்னது? வட்டம். அதாவது மைய கோணம்னா தீட்டான்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். தீட்டா ஈக்குவல் டு வட்டம். அப்போ வட்ட கோணம் அப்படின்னா 360 டிகிரி. எத்தனை சமபாகமாக பிரிச்சிருக்கோம்? 5 சமபாகங்களை பிரிச்சிருக்கோம். அப்போ 5 கொண்டு வகுக்கணும். கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 7 5 35. மிச்சம் ஒன்றுங்க வந்தால் 10. 10ல் 2 10. அப்போ என்ன பாருங்க, 72/1 அப்படின்னா எவ்வளவு? 72 டிகிரி தான். இதான் என்னது? மைய கோணம் 72 டிகிரி. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக பரப்பு கண்டுபிடிச்சிடலாமா? தேர்ஃபோர் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு அப்படின்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பு தான் எழுதிங்க. ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு, ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு, வட்டக்கோண பகுதியின் பரப்புன்னு எழுதினாலும் சரி, அப்படின்னா பரப்பளவுன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். என்ன பாருங்க, ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு தீட்டா பை 360 டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். ஏ ஈக்குவல் டு தீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 72 பை இந்த 360 அப்படியே வந்துடும். பெருக்கல் பாருங்க, பைக்கு மதிப்பு என்ன கொடுக்கணும்னு சொல்லலை, அதனால பையன் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பெருக்கல் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா ஆர் பெருக்கல் 6. ஆரோட மதிப்பு எவ்வளவு? 70. இங்கே ஆறுக்கு அடுக்கு 2 இருக்குன்னா 70 2 தடவை எழுதணும். 70 பெருக்கல் 70. புரிஞ்சுதா? அதாவது 70 ஸ்கொயர். 70 ஸ்கொயர்னா 70 பெருக்கல் 70. இப்போது இதை கேன்சல் பண்ணிட்டால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். இப்போது ரெண்டாவது படிச்சு கேன்சல் பண்ணலாமா? 36 இருக்கா? 18 2 36. இந்த இடத்துல பாருங்கள், 2 6, 7 இருக்கு, 2 6, மிச்சம் ஒன்றுங்க வந்தால் 12. 6 2 12. திரும்ப 2 எப்படி பாருங்க, 9 2 18. இங்கே என்ன வரும் பாருங்க, 2 2, மிச்சம் ஒன்றுங்க வந்தால் 18. 8 2 16. அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 9 9, 9 18. முடிஞ்சுது. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, ஈக்குவல் டு 2 பெருக்கல் பை பெருக்கல் 7 பெருக்கல் 70 இருக்கிறதெல்லாம் மிச்சம் கவனமாக எடுத்து எழுதணும். 2 இருக்கு, பை இருக்குது, 7 இருக்குது, 70 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கினா போதும். இங்கே பை 1, அதாவது 9 9 போட்டோமா, அப்போது பகுதியில் 1 இருக்குது, அது போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது. பகுதியில் 1 இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். ஈக்குவல் டு 7 14, 7 14, 14 2 7 பெருனா 14. இந்த 70 கொண்டு பெருக்கணும். 14 70 பெருக்கலாமா? 0 கொண்டு பெருக்குனா 0 0 பெருங்க. எழுதினாங்க 28க்கு 8, மிச்சம் 2. அதுக்கு 7 1 7, இந்த 2 கூட்டினா 9. அப்போ 0 8 9, 980. 2 7 70 எல்லாத்தையும் பெருனா 980. இந்த பை அப்படியே வந்துடும். சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.